எல்லாருக்கும் வணக்கம். நான் மாதவன். நான் ஹேரை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஹேருக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஹேர் ரீக்ரோத்துக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் மைக்ரோ நீட்லிங், அதாவது மீஷோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை பீலிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ஒரு 12 நீடில் இருக்கும். அந்த நீடில் ஸ்கேல்பில் பஞ்ச் பண்ணோம். அதாவது உங்களுக்கு முடிக்கு அதாவது அந்த தலையோட ஸ்கின்னுக்கு மேலே பஞ்ச் பண்ணோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ முடி கொட்டி வளராமல் இருக்க அந்த ஆல்ரெடி க்ளோஸ் ஆன அந்த ஹேர் ரூட்ஸ் மறுபடியும் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபைனலாக உங்களுக்கு உங்கள்கிட்டருந்து கையிலேருந்து ப்ளட் எடுத்து ப்ளட்டில் இருக்க சத்து பிளாஸ்மாவை மட்டும் பிரித்து தலையில் அந்த ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ண எல்லா இடத்துலையும் இன்ஜெக்ட் பண்ணிவிடும். இப்படி பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு கொட்டி வளராமல் இருக்க முடி மறுபடியும் அந்த ரூட்ஸ் மூலயமா, அதாவது அந்த முடி துவாரங்கள் மூலயமா மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 3 to 6 monthஸில் உங்களுக்கு நேச்சுரலாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா முடியோட சைக்கிள், அதாவது முடி வளர்கிற ஸ்டேஜுன்னு இருக்குது, கொட்டுற ஸ்டேஜுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்டிங் ஸ்டேஜுன்னு இருக்குது. அந்த ரெஸ்டிங் ஸ்டேஜ் முடிஞ்சு உங்களுக்கு அது வளர்கிற பருவம் வரும்போது மறுபடியும் அந்த முடியெலாம் வெளியே வரும். நம்ம ரூட்ஸையும் ஓப்பன் பண்ணிடுறோம், ப்ளஸ் அதுக்கு தேவையான ப்ளட்டில் இருக்க சத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றதுனால மறுபடியும் நேச்சுரலாக வளர ஆரம்பிக்கும். இவங்க இது பண்ணுறது 4வது செட்டிங்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு முதல்ல நிறைய கேப்ஸ் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் கேப்லாம் மறைஞ்சு முடி வந்துடுச்சு. இப்போ ஆனால் ஒரு சில சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இப்போது மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அதில் நீடில் இருக்கும். அந்த நீடில் உங்களுக்கு பஞ்ச் பண்ணி அந்த ஹேர் ரூட்ஸை தலை ஃபுல்லாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த ஹேர் ரூட் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த ஹேர் ரூட்ஸ் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகிடும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்ம இப்போ பிளாஸ்மாவை கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை பாருங்கள். ஃபைனலி உங்களுக்கு அந்த பிளாஸ்மா முடிக்கு தேவையான அந்த வளர்ச்சிக்கு தேவையான சத்தை இன்ஜெக்ட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பேர் மைக்ரோ நீட்லிங்னு சொல்லுவோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ் எடுத்தால் போதும். அதாவது ஒரு 26 days ஒன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 சிட்டிங்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். 3 to 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக இது தான் பண்ணிகிட்ருக்கோம், நீட்லிங் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு அந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த சத்துக்களை இன்ஜெக்ட் பண்ணுறது. தொடர்ச்சியாக பாருங்கள். ப்ளஸ் நம்ம நேச்சுரல் க்ரோத்துக்காகவும் ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆயிலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நேச்சுரலாக நீங்கள் வீட்டிலே ஹேர் ரூட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால நேச்சுரலாக வளர ஆரம்பிக்கும் அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஒரு சிலவங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வரணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இங்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ்னாலும் இதை பண்ணும்போது அந்த கொட்டுறதெல்லாம் உடனே அரெஸ்ட் ஆகிடும். அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு. கண்டினியூவாக பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு அந்த பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். அதுதான் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுக்கும். இவங்களுக்கு ஏஜ் ஒரு 26 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அதனால் இவங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் குயிக்காக வந்துடுச்சு. கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸுக்கு ரிசல்ட் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சத்தான ஃபுட்டு, ஒழுங்கான தூக்கம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 day முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆல்கஹால் எடுத்துருக்கக்கூடாது. எடுத்துருந்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மேக்ஸிமம் வேலை செய்யாது. இது இந்தியாவிலே கம்மியான ப்ரைஸில் நம்ம தான் பண்ணுறோம். மேக்ஸிமம் இதை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணதே நாங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட். அந்த ரத்தத்தில் இருக்க சத்துக்களை தனியாக பிரித்து தலையில் இன்ஜெக்ட் பண்ணுறது. இதை பண்ணுறது ப்ராப்பரான நர்சிங் முடித்தவங்க தான். அதனால் உங்களுக்கு பெயின் அந்தளவுக்கு இருக்காது. அக்யூரேட்டாக பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி.
பாருங்கள். அதே மாதிரி பிளாஸ்மா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுமே ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணால் கொஞ்சம் வேஸ்டேஜ் போகும். நாங்கள் அதனால் சொல்லி அனுப்பிடுவோம், 24 ஹவர்ஸ் கழித்து தான் குளிக்கணும்னு சொல்லி. அந்த ஸ்கின்னே நம்ம அந்த பிளாஸ்மாவை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும். இதில் எந்த பெரிய பெயின் எதுவுமே இருக்காது. நீங்கள் பண்ணதுக்கான ஒரு அடையாளம் கூட இருக்காது. நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டு. இந்த ட்ரீட்மெண்ட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம் ரெகுலராக. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஓகே, பாய், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.